இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இதில் பேச போகிற அனைத்து விஷயமும் யாரையும் புண்படுத்தவோ இல்லை நெகட்டிவாக பேசவோ அல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு காலம் ஆகும், ஆனால் கெட்ட பேர் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி தான் டிடிஎஃப் வாசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரோட யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாரு, ஐ குவிட் யூடியூப்னு. யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கி நல்ல பொசிஷனுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா ஏதாவது குறைகள் அதில் கண்டுபிடிச்சி கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, எதனால டிடிஎஃப் வாசன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணாரு, ஸ்னேக் பாம்பை ஒரு பெட்டா வளர்த்தது சட்டப்படி குற்றமா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸோட உண்மையான முகம் என்ன. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸ்கிரிப்டிங், ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாமே நான் தான். ஸோ என் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக டிடிஎஃப் ப்ரோ எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பேஷனேட் ரைடர். மோட்டோ விளாக் யூடியூப் சேனல் நடத்திட்டு வராரு. கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்காரு. என்னத்தான் அவருக்கு ரைடு மேலே, ஒரு மோட்டோ விளாக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவருக்கு பெட் மேலேயும் அனிமல்ஸ் மேலேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. என்ன பெட் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்னேக் பாம்பு ஒரு பெட்டா வளர்க்கலாம் டிசைட் பண்றாங்க. பெட் என்னன்னு டிசைட் பண்ணிட்டாரு. அது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது வருமாங்கிறதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே அதெல்லாம் பர்மிஷன் இருக்குங்கிறப்போ அப்போதான் அவர் வாங்கவும் செய்யறாரு. அவர் வாங்கியிருக்கிற பர்டிகுலர் ஸ்னேக்கோட பேர் பால் பைத்தான். இந்த பால் பைத்தான் ரொம்ப ஜென்டிலா ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரெஸ் ஆகுனாவோ இல்லை அதை யாராவது சீண்டுனாலோ கடிக்கும். மற்ற ஸ்னேக்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ இந்த பால் பைத்தானுக்கு விஷம் தன்மை ரொம்பவே கம்மி. பட் என்னதான் கம்மியா இருந்தாலும் ஒரு பாம்பை, ஒரு ஸ்னேக்கை ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப நார்மல் தான். எப்படியும் ஒரு பெட்டு வாங்கக்குள்ள அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம யூடியூப் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கத்தான் போறோம். டிடிஎஃப் ப்ரோ இதை வாங்கியிருக்காரு. வாங்கினது மட்டும் இல்லாம அதை பத்தி வீடியோவும் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸோட ஹண்டிங் வலையில சிக்கிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரானா, அவங்களோட பார்வையில பட்டிருக்கு. உடனே இதை ஒரு இஷ்யூ ஆக்கி தப்பான ஒரு விஷயமா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிஎஃப் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே அவரோட லாயருக்கு ஒரு பர்டிகுலர் கிளிப் அனுப்பி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வருமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவரோட யூடியூப் சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்றதுக்கே யூஸ் பண்ணுவாராம். அதே சமயம் அவருக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் அவர் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி 1-2 டைம் செக் பண்ணிட்டு தான் ஏதாவது சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆகிற போகுதோங்கிற மாதிரி 1-2 டைம் செக் பண்ணிட்டு தான் வீடியோவை அப்லோட் பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒரு மேசிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற டிடிஎஃப் வாசன் ஒரு தாங்கான கண்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. பட் டிடிஎஃப் சில விஷயங்கள்ல தப்பு பண்ணியிருக்காரு. தப்பா அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை வீடியோவாகவும் பிடிச்சி அப்லோட் பண்ணியிருப்பாரு. பட் அவர் செஞ்சது அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சு அப்லோட் பண்ணாரா இல்லை என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு அப்லோட் பண்ணாராங்கிறது தெரியல. நிறைய கண்டென்ட்டுக்கு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. பல கண்டென்ட்லாம் அவரோட பேஷனே நிப்பாட்டி இருக்கு. என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ப்ரோ, நீங்கள் பேசுறது எல்லாமே நல்லா இருக்கு. பேசுறதையும் காட்சி காட்டுறதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்க. இப்போ கூட நீங்கள் ஒரு vlog போட்டீங்க, அதில் கூட உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் வாழ்த்துக்கள். அதுக்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். அவ்வளோதான். இப்போது நம்ம மேன் ஆஃப் த ஷோ நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வருவோம். எப்போடா ஒருத்தன் வீடியோ அப்லோட் பண்ணுவான், அவனை பற்றி தப்பாக நியூஸ் போட்டு அதை வைரல் ஆக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல. ஒரு நியூஸ் போடணும்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு போடணும். அதை விட்டுட்டு டிடிஎஃபோட பெட் ஸ்னேக்கு லைசன்ஸ் இருக்கா, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த பெட்டுக்கு லைசன்ஸ் இருக்கிற வாசி தானே அந்த பெட் ஷாப்லேயே விற்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை மட்டும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு மேலே ஒரு டீம் லீடு இருப்பாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வெளியிடப்படும். யூடியூப் கண்டென்ட் எல்லாம் கவர் பண்ணுறீங்கல்ல, யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் கவர் பண்ணுங்களேன். வியூவர்ஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நியூ இயர் அப்போது ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு போர்வெல்லில் விழுந்து 10 நாள் அதில் மாட்டிக்கிட்டு இறந்து போணுச்சு. அதை பற்றி உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதில் உள்ள விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு நியூஸாக போடுங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக ஜென்யூனான இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அண்ட் டிடிஎஃப் வாசன் ப்ரோ, என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறீங்க. இதையும் தாண்டி இன்னும் கண்டென்ட் அப்லோட் பண்ணி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. கீப் கண்டினியூவிங். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பை.